இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு. ரஷ்யா சிவப்பு கம்பளம் ஏன்? அமெரிக்கா, பிரிட்டன், கனடா நாடுகளில் இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பு சற்றே சிரமமாகிவிட்ட நிலையில் வெளிநாட்டு வேலை தேடலில் இருக்கும் இந்தியர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க தொடங்கியுள்ளது ரஷ்யா. மேற்கத்திய நாடுகள் குடியேற்ற விதிகள் கடுமையானது. ரஷ்யாவுடன் இணக்கம் காட்டுவதால் இந்தியா மீது காட்டமாக இருக்கும் அமெரிக்கா, காலிஸ்தான் பிரச்சனையால் கனடாவுடனான முட்டல் மோதல்கள் என பிரச்சனைகள் நீள ரஷ்ய நிறுவனங்கள் இந்தியர்களை அதிக அளவில் வேலையில் சேர்த்து வருகின்றன. இது குறித்து ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய் குமார் டாஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் விவரித்து இருக்கிறார். ரஷ்யாவில் மனித வளத்துக்கான தேவை அதிக அளவில் உள்ளது. அதே நேரம் இந்தியாவில் திறமையான மனித வளம் உள்ளது. எனவே ரஷ்ய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் இந்தியர்களை பணியமர்த்தி வருகின்றன. குறிப்பாக கட்டுமானம் மற்றும் ஜவுளி துறைகளில் பெரும்பாலானவர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். இதுபோல இயந்திரங்கள் மற்றும் மின்னணு துறைகளிலும் இந்தியர்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தூதரக சேவைகளின் பணிச்சுமை அதிகரித்து வருகிறது என்று அவர் கூறுகிறார். ரஷ்யாவுடனான உறவுகள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அத்துடன் ரஷ்யா டெல்லியின் நீண்டகால கூட்டாளியாகவும் இருந்து வருகிறது. இந்தியா தனது ராணுவ உபகரணங்களில் பெரும் பகுதியை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. மேலும் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வாங்குபவராகவும் இந்தியா உள்ளது. இதன் மூலம் மறைமுகமாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரை தீவிரப்படுத்த ரஷ்யாவுக்கு இந்தியா வலு சேர்த்து வருகிறது என்று குற்றச்சாட்டும் உள்ளது. இதன் மூலம் மறைமுகமாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரை தீவிரப்படுத்த இந்தியா வலு சேர்க்கிறது என்று அமெரிக்கா கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை அமெரிக்கா அமல்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் சமீப காலமாக ரஷ்யாவில் இந்தியர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்திய தூதரகத்தின் தரவுகளின்படி ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் எண்ணிக்கை 14,000 ஆகும். இது தவிர இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுமார் 1500 ஆப்கானியர்களும் அங்கு வசிக்கின்றனர். ரஷ்யாவில் உள்ள மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் 4500 மாணவர்கள் பயில்கின்றனர். இதில் 90% பேர் மருத்துவம் படிக்கின்றனர். மற்றவர்கள் பொறியியல், கணினி அறிவியல், போக்குவரத்து தொழில்நுட்பம், நிர்வாக மேலாண்மை மற்றும் நிதி மேலாண்மை தொடர்பாக பயில்கின்றனர். இந்திய தொழிலாளர்கள் 2024 முதல் ரஷ்யாவில் வேலைக்கு வர தொடங்கினர். மீன் பதப்படுத்துதல் துறையில் நிலவிய கடுமையான பணியாட்கள் பற்றாக்குறையை அடுத்து வேலையாட்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டனர். இந்நிலையில் 2030க்குள் ரஷ்யாவில் 31 லட்சம் பணியாட்கள் தேவைப்படுவார்கள் என்று ரஷ்ய தொழில்துறை கணிக்கிறது. இதனை நிவர்த்தி செய்ய வெளிநாட்டு தொழிலாளர்களையே ரஷ்யா நம்பியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவில் வேலை தேடுவோர் போலி முகவர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்று தூதரகம் எச்சரித்துள்ளது. இந்தியர்களுக்கு சுற்றுலா தொழில்முறை விசா வழங்கும் சில முகவர்கள் ரஷ்யாவில் வேலை வாங்கி தருவதாக போலியாக வாக்குறுதியும் தருவது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுற்றுலா பிசினஸ் விசாக்களை ரஷ்யா சென்றவுடன் ஒர்க் பெர்மிட்டாக மாற்ற முடியாது என்பதால் உஷாராக இருங்கள் என்று தெரிவித்துள்ளது தூதரகம். இந்த எச்சரிக்கையினை உணர்ந்து பணி நிமித்தமான விசாக்களை பெறும் நடைமுறைகள் பற்றி தெரிந்து கொள்வதும் அவசியமாகிறது. பணி நிமித்தமாக ரஷ்யா செல்ல விரும்புவோருக்கு சிங்கிள் என்ட்ரி விசா, அதாவது குறுகிய கால பணி நிமித்தமாக செல்வோருக்கானது. மல்டிபிள் என்ட்ரி விசா, இது நீண்ட கால பணிக்கானது. தொழில்முறை விசாக்களுக்கான உயர்தர ஸ்பெஷலிஸ்ட் விசா, சுய வேலை வாய்ப்பு கொண்ட தனிநபர் விசா, அதாவது ஒர்க் பேட்டன்ட் என 4 விதமான விசாக்களை வழங்குகிறது. ரஷ்யாவில் பணிபுரிவதற்கான விசாவை பெற 5 முதல் 30 அலுவல் நாட்கள் ஆகும். அது விசாவின் தன்மையை பொறுத்தது. ரஷ்ய விசா பெற பாஸ்போர்ட், புகைப்படங்கள், பணி வழங்கும் நிறுவனத்தின் சார்பில் வேலை அழைப்பானை, மருத்துவ சான்றிதழ், சில நேரங்களில் பணி ஒப்பந்தம் ஆகியன தேவைப்படும். ஒருவேளை பணி நிமித்தமான விசாவை துரிதமாக பெற விரும்பினால் அதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மோகங்கள் மையம் கொள்ளும் இடம்தான் மாறுகிறதே தவிர இந்தியர்கள் மத்தியில் வெளிநாட்டு வேலைகள் மீதான ஈர்ப்பு சற்றும் குறையவில்லை. ஆயுத போர் ஒருபுறம், வர்த்தக போர் மறுபுறம் என மாறி வரும் உலகளாவிய அரசியல் நிலவரங்களை அறிந்து பணி செய்யும் நாடுகளையோ உயர்கல்விக்கு செல்லும் நாடுகளையோ தேர்வு செய்வது சிறந்தது என இந்தியர்களுக்கு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.